தமிழகத்தில் உள்ள ஏடிஎம்களில் முதியோரை பாதுகாப்பு பணிக்கு நியமிக்க கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை நடைமுறைப்படுத்தும்படி வங்கிகள், தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சிகளுக்கு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெங்களூரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்ற பெண் ஒருவரை மர்ம நபர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் ஏடிஎம்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதாக அமைந்திருந்தது. அதையடுத்து தமிழகத்தில் உள்ள வங்கி ஏடிஎம்களில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த வங்கி அதிகாரிகள் மற்றும் தனியார் செக்யூரிட்டி நிறுவன பிரதிநிதிகளுடன் போலீஸ் அதிகாரிகள் கலந்தாலோசனை கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் நடந்தது. சென்னை போலீஸ் கூடுதல் கமிஷனர்கள் தாமரை கண்ணன், ராஜேஷ் தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை நகரில் உள்ள பல்வேறு வங்கிகள், தனியார் செக்யூரிட்டி நிறுவனங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஏடிஎம்மில் வயதானவர்களை காவலர்களாக நியமிக்க கூடாது, காவலாளிகள் குறித்த முழு விவரங்களை தனியார் செக்யூரிட்டி நிறுவனங்கள் முழுமையாக கேட்டு பெற வேண்டும், வெளிமாநிலத்தவர்களை காவலர்களாக நியமிப்பதற்கு முன் அவர்கள் குறித்த முழு விவரங்களை காவல் நிலையங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை வங்கிகள் மற்றும் செக்யூரிட்டி நிறுவனங்களுக்கு போலீசார் பிறப்பித்துள்ளனர். ஏடிஎம் கண்ணாடி கதவுகளில் ஒட்டப்படும் கருப்பு பிலிம் சுருளை அகற்ற வேண்டும், ஏடிஎம்மின் உட்புறம் மட்டுமின்றி வெளிப்புறத்திலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் எனவும் வழிமுறைகளை அறிவித்துள்ள போலீசார் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தையும் 1 மாத காலத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் எனவும் வங்கிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். ஆன்டிசிடென்ட் வெரிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் தாமரை கண்ணன் சார் சொன்னாரு. அதுல ஆன்டிசிடென்ட் ரிப்போர்ட் வாங்காம தயவுசெய்து யாருமே வேலையில எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்களும் வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓல்டு பீப்புள் போட வேணான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா அவங்க எல்லாம் லைசன்ஸ் வாங்கல போலீஸ் கிட்ட. சோ போலீஸ் கிட்ட லைசன்ஸ் வாங்கினவங்க நம்ம மேண்டேட்டரியா பண்றாங்க, அது செக் பண்ணுவாங்க. சோ அவர் என்ன சொன்னார்னா, இவர் மிஸ்டர் தாமரை கண்ணன் சார் உங்களோட லிஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு, யார் யார் லைசன்ஸ் வாங்கினாங்களோ அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கேட்டிருக்காரு. அதுல தமிழ்நாடு பிரைவேட் செக்யூரிட்டின்னு சொல்லி எங்க அசோசியேஷன் இருக்கு, அந்த லிஸ்ட் கொடுத்துட்டு பேர் மீதி வாங்காதவங்களை இன்சிஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல சில பேர் சொன்னாங்க பேங்க்ல எல்லாம் நல்ல ரேட்டு கொடுக்கறது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சைடுல தரப்புல பேசினாங்க. சரி, அது நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷன் பண்ணது. வேலைக்கு சேர்க்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ஓசி வாங்கி, அதாவது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க எந்த ஏரியாவில இருந்து வர்றாங்களோ அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ஓசி வாங்கி சேர்க்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களை டியூட்டியில போடுறீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் வேஜஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்றதோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ற மினிமம் வேஜஸையோ அவங்க எங்களுக்கு கோட்டிங் ரேட் கொடுக்கறதில்ல, டெண்டர் கால் ஃபார் பண்ணி L1 லோ டெண்டருக்கு தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி குறைபாடுகள் நடக்க காரணமா இருக்கு. பல முதியவர்களுக்கும் அவர்களது குடும்பத்துக்கும் ஏடிஎம் செக்யூரிட்டி பணிதான் வாழ்வாதாரத்தை அளித்து வந்தது. இந்நிலையில் பெங்களூர் சம்பவத்தை தொடர்ந்து ஏடிஎம்மில் பாதுகாப்பு பணிக்கு திடகாத்திரமான ஆட்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன. அதை சென்னையில் அமல்படுத்த வேண்டும் என போலீஸ் உத்தரவிட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான முதியவர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.